உடனடியாக அரங்குக்கு வரவும். அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் உடனடியாக ஆடிட்டோரியம் அரங்குக்கு வரவும். அனைத்து பெற்றோர்களுக்கும் வணக்கம். உடனடியாக ஆடிட்டோரியத்திற்கு பிள்ளைங்களை வந்து உட்காருங்கம்மா. ஸ்டேஜுக்கு முன்னாடி உட்காருங்க. Express the darkness of mind singularity, the blessing bring in our life prosperity and happiness. We would now like to invite sir. May I invite Mrs. S.M. Kavita, the principal. மேடம் நீங்கள் நேராக நிற்கலாம். ஓகே சார். அப்படிங்க ராஜா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுற ஒரு நிமிஷம். லைட் சார் அப்படிங்க பாருங்க. ஓகே கம்மு வெடிச்சுட்டு சார் அப்படிங்க பாருங்க. ஓகே சார் அன்செட் சார் அப்படிங்க. ஓகே
ஓகே சார். சார் ஓகே. நீராறும் கடலொடுத்த நிலமடந்து எழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிழி எக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வாழ்க வளமுடன். பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த எமது தாய்மொழியாம் தமிழை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் கனிவான காலை வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். படிப்பதற்கு வசதியும் வாய்ப்பும் கிடைத்தால் எந்த ஏழையின் குழந்தையும் சிறந்த கல்வியும் உயர்ந்த பதவியும் வகிக்க முடியும் என்று ஏழைகளின் துயர் துடைக்க உருவாக்கப்பட்டதே ஸ்ரீ குருகுலம் கல்வி அறக்கட்டளை நிறுவனம் ஆகும். இச்சிறப்பு வாய்ந்த கல்வி அறக்கட்டளையின் தாளாளர் உயர்திரு SM ஜெகதீசன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அந்த கல்வியை குழந்தைகளுக்கு வழங்குவதே எங்களின் தனிச்சிறப்பு என்பதற்கேற்ப செயலாற்றி வரும் செயலாளர் உயர்திரு K. சுப்பிரமணியம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். கல்வியே அழியாத செல்வம் என்னும் திருவள்ளுவரின் வாக்கிற்கேற்ப அனைவருக்கும் கல்வி அவசியம் என்னும் கருத்தை வலியுறுத்தும் நம் பள்ளியின் பொருளாளர் உயர்திரு புகழேந்தி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நம் குருகுலம் பள்ளியின் தூண்களாக வீற்றிருக்கும் அனைத்து இயக்குனர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மன்னனும் மாசறக் கற்றோனும் சீர்தூக்கின் கற்றோனே சிறப்புடையன் என்னும் அவையின் வாக்கிற்கேற்ப இந்த அவையை அலங்கரிக்கும் சிறப்பு விருந்தினர் உயர்திரு P. ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என அயராது உழைத்து எங்களை வழிநடத்தும் எங்கள் பள்ளியின் முதல்வர் உயர்திரு P. சந்திரசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் ஸ்ரீ குருகுலம் பப்ளிக் பள்ளியின் முதல்வர் உயர்திரு SM கவிதா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் வாக்கிற்கேற்ப பணியாற்றி வரும் இருபால் ஆசிரியர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இளமையில் கல் என்னும் முதுமொழிக்கேற்ப தங்கள் குழந்தைகளின் கல்வியில் அக்கறையும் ஆர்வமும் கொண்டு விளங்கும் பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். பட்டாம்பூச்சிகளாய் சிறகடிக்கும் மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் விடுதி காப்பாளர்கள், ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் அனைத்து நிலை பணியாளர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். Thank you, madam, to deliver the welcome address. வாழ்க வளமுடன். சீர்மிகு இந்த கோபி குருகுலம் கல்வி அறக்கட்டளையினுடைய செயலாளர் அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அண்ணன் பொருளாளர் புகழேந்தி அவர்களுக்கும் இந்த பள்ளியினுடைய சிறப்புமிக்க முதல்வர் P. சந்திரசேகரன் அவர்களுக்கும்
சிபிஎஸ்இ பள்ளியினுடைய முதல்வர் கவிதா மேடம் அவர்களுக்கும் எங்கள் அழைப்பினை ஏற்று நமக்காக நேரம் ஒதுக்கி உடனே இசைவு தந்து நமது பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலர் மதிப்பு மரியாதைக்கும் உரிய திரு ரவிச்சந்திரன் அவர்களையும் எங்கள் அழைப்பினை ஏற்று இன்று தங்கள் பணிகளை எல்லாம் துறந்து உங்கள் குழந்தையினுடைய நலனுக்காகவும் உங்கள் குழந்தையை மகிழ்விப்பதற்காகவும் உங்கள் குழந்தையினுடைய திறமைகளை தெரிந்து கொள்வதற்காகவும் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் எங்கள் பள்ளி மாணவர்கள் அனைவரும் ஒழுக்கமிக்க மாணவர்கள் என்கின்ற மார்தட்டி கொள்கின்ற அளவிற்கு ஒழுக்கமிகு மாணவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் இனிய இரு ஆசிரிய பெருமக்களுக்கும் இந்த பள்ளி சிறப்பாக நடைபெறுவதற்காக உறுதுணையாக இருக்கக்கூடிய அலுவலக நண்பர்களுக்கும் பேருந்து ஓட்டுநர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் என் இனிய குழந்தை செல்வங்களுக்கும் எங்கள் அழைப்பினை ஏற்று வருகை புரிந்திருக்கக்கூடிய விருந்தாளிகள் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதலாவது என்னுடைய இனிய வணக்கம் கலந்த வாழ்க வளமுடன் என்கின்ற ஒளியை உங்கள் முன் எழுப்பி இருகரம் கூப்பி வருக வருக என்று குருகுலம் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாகவும் குருகுலம் அறக்கட்டளையின் சார்பாகவும் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். பல ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கெல்லாம் தெரியும் கோவிட் என்கின்ற ஒரு அரக்கனிலே உலகமே சின்னாபின்னமாக சிதைந்து பிறகு உயிர்த்தெழுந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே பல கல்வி நிறுவனங்கள் எல்லாம் தத்தளித்து கொண்டு இப்பொழுது உயிர் பெற்றிருக்கின்ற இந்த வேளையிலே 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சிறப்பான ஆண்டு விழாவை நமது பள்ளி ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்த ஏற்பாடுக்கு எங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இன்று நம் பள்ளி மாணவர்களுக்கும் எங்களது ஆசிரியர்களுக்கும் பல வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய சிறப்புமிக்க நமது பள்ளியினுடைய இயக்குநர்கள் பல பேருக்கு உற்ற நண்பரும் நமது மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளிகளுக்கான மாவட்ட கல்வி அலுவலர்கள் அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் எங்கள் ஆசிரியர்களின் சார்பாகவும் எங்களுடைய மேலாண்மையின் சார்பாகவும் ஒரு சிறப்புமிக்க வணக்கத்தையும் வரவேற்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பெற்றோர்களே, இந்த ஆனுவல் டே அப்படின்னு ஆண்டு விழா என்று நாம் கொண்டாடப்படுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், நமது பள்ளி இதுநாள் வரை என்னெல்லாம் செய்திருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். என்ன செய்ய போகிறது என்பதையும் உங்களுக்கு படம் போட்டு காமிக்க வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு இந்த ஆண்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் சில விஷயங்களை நான் கோடிட்டு காட்டுகின்றேன். எம் பள்ளி முதல்வர் அவர்கள் தன்னுடைய உரையிலே பள்ளி செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், மாணவர்களுக்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பற்பல அரிய முக்கியமான நிகழ்வுகளை உங்களுக்கு காட்டுவதற்காக தயாராக இருக்கிறார். நான் சில முக்கியமான தகவல்கள் மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக விருப்பப்படுகின்றேன். என்னுடைய பிரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னா 3 பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகள் மகிழ்ச்சியாக காலெடுத்து வைக்க வேண்டும், மகிழ்ச்சியாக பள்ளியிலிருந்து வீட்டுக்கு செல்லும் பொழுது செல்ல வேண்டும். நான் மதிக்கக்கூடிய என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அதேதான், மகிழ்ச்சியாக செல்ல வேண்டும். பெற்றோர்களுக்கும் அதேதான், பள்ளிக்கு குழந்தைகள் அனுப்பியதுக்கும் வந்து சேரும் வரை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த சின்ன பிரின்சிபலை வச்சுட்டு தாங்க இன்று பல சாதனைகளை நாங்கள் படைத்து கொண்டிருக்கின்றோம். அதில்
சில திட்டங்களை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதனுடைய விளைவுகளையும் கண்கூட கண்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். அதில் சிலவற்றை இந்த தருணத்திலே உங்களிடம் கோடிட்டு காண்பதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கோவிட்னால் பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய படிப்பு திறன் பல மடங்கு குறைந்து விட்டது என்பதை பெற்றோர்கள் நீங்கள் அறிவீர்கள். 6வது படிக்கக்கூடிய மாணவனுடைய எதிர்பார்ப்பினுடைய நிலை 6வதுக்குண்டான அளவில் இல்லை. 8வது படிக்கக்கூடிய மாணவர் என்ன தகுதி வேண்டும், படிப்பில் எதையெல்லாம் அவர் படித்திருக்க வேண்டும், எந்த அளவுக்கு அவர் அறிவை சேர்த்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையில் தற்போது இல்லை. அதற்கு காரணம் அது ஒன்றே ஒன்றுதான், ஆன்லைன் கிளாஸுங்க. 2 ஆண்டுகள் பள்ளிக்கே வராமல் போனது. அப்புறம் பள்ளிக்கு வந்த பிறகு 1 ஆண்டு பள்ளியினுடைய நிலைமைக்கு தன்னை தயார்படுத்தி கொள்வது. தற்பொழுது தான் மாணவர்கள் எல்லாம் படிப்பினுடைய முக்கியத்தையும் பழைய நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் என்று அனைத்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஏன் மேலாண்மையும் உணர்கிறது. அதை போக்குவதற்காக ஒரு சிறிய இடைவேளை இருக்கிறது. சில மாணவர்களுக்கிடையிலே 8வது படிக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய எதிர்பார்ப்பு குறைந்திருக்கக்கூடிய சில மாணவர்களுக்கு பெற்றோர்களுடைய அனுமதியோடு பேசிக் கிளாஸுங்கிற ஒரு புது கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம். அது முதல்ல பண்ணிகிட்டு இருந்தது தான். இருந்தாலும் 3 முக்கிய பாடங்கள், தமிழ், ஆங்கிலம், கணிதம், இது மட்டுமே அந்த மாணவர்களுக்கு 5வது படிக்கக்கூடிய மாணவராகட்டும் 6வது படிக்கக்கூடிய மாணவராகட்டும் அதுக்கு பேசிக் கிளாஸ்னு தனியாக போட்டு தனியாக டீச்சருக்கு இம்பார்ட்டன்ட் டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணி அதை சிறப்பாக நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். அதற்கு ஆதரவு கொடுத்த பெற்றோர்களுக்கும் அதில் ஈடுபாடோடு பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் இந்த தருணத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன், நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் எந்த வீட்டுக்கு போனீங்கனாலும் சரி, ஒரு குழந்தைய கூப்பிட்டு தம்பி இந்த 2ஐ கூட்டி சொல்லு, பால் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா உடனே கால்குலேட்டர் எடுத்துகிட்டு வந்துடுவார். ஏன் நீங்களே அப்படி தான் இருப்பீங்க. உடனே மொபைல் எடுத்து கூட்டுருவோம். கடைக்கு போனாங்க கூட ஒரு 2 பொருட்கள் வாங்கினாலும் கூட்டக்கூடிய மனநிலையில் இருக்கிறோம். அதனால் இந்த ஆண்டு முதல் இது நாள் வரை டேபிள் ரெசிடேஷன், அதாவது வாய்ப்பாடுன்னு அந்த காலத்தில் சொல்லும் இல்லைங்களா, வாய்ப்பாடை எங்களுடைய மாணவர்கள், அதாவது உங்களுடைய குழந்தைகள் ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, சஃபல்டுன்னு சொல்கிறோம். நீங்கள் மேலிருந்து கீழே கேட்டாலும் சொல்லுவாங்க, கீழிருந்து மேலே கேட்டாலும் சொல்லுவாங்க, இடையில் 5x16 எவ்வளோன்னு கேட்டாலும் சொல்லுவாங்க, 16x3 எவ்வளோன்னு கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு தயார்படுத்தி வருகின்றோம். தினமும் அதற்கான பயிற்சி அளித்து வருகின்றோம். நீங்கள் வீட்டிலே பார்த்திருப்பீர்கள், எங்களுடைய தினமும் காலையிலே நடக்கக்கூடிய ப்ரேயர்லேயும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு மாணவரை அழைத்து ஏதாவது ஒரு வாய்ப்பாடை சொல்ல வைத்து அவர்களை கௌரவப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். 200 மாணவர்கள் முதல்வர் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிருப்பார். 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தன் தகுதியை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தனியாக நாங்கள் பட்டம் வழங்கியிருக்கிறோம். அவர்களுக்கு இந்த தருணத்திலே அதற்கு ஒத்துழைப்பு நல்கிய ஆசிரியர்களுக்கும் ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக தற்பொழுதெல்லாம் மாணவர்களுடைய ஏன் பெற்றோர்களுடைய நேரம் பணியை தவிர மற்ற நேரங்களில் நாம் செலவிடுவது தொலைக்காட்சி, கைபேசி. இதுவே எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் இட்டிருக்கக்கூடிய கட்டளை என்றால் கைபேசியை தொடவே கூடாது என்று. அதற்கு பெற்றோருக்கு நிறைய ஒத்துழைப்பு நல்கி இருக்கிறார்கள். எங்களுடைய டைரியிலே டிஜிட்டல் மீடியாவை யூஸ் பண்ணால் பேரண்ட்ஸ் எழுதி கொடுங்கங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறோம். நிறைய பேர் அதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. நாங்களும் சொன்னால் நீங்களும் சொன்னால் குழந்தைய கேட்கும். நிறைய குழந்தைகள் மொபைலை தொடர்றதில்லை அப்படிங்கிறது பெருமைமிக்க விஷயம். அதோட இந்த காலகட்டத்தில் நீங்கள் 12வது படிக்கக்கூடிய மாணவனை கூப்பிட்டு ஒரு தமிழ் நாளிதழை படிக்க சொன்னீங்கன்னா படிக்கிறதுக்கு திணற காலம் மாறிவிட்டது. அதை மாற்ற வேண்டிய கடமை ஆசிரியர்களுக்கும் பள்ளிக்கும் உண்டு என்பதை உணர்ந்த நாங்கள் தினமும் 15 நிமிடம்
ஆங்கிலம் படிக்க வேண்டும், 15 நிமிடம் தமிழில் படிக்க வேண்டும். ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களுக்காகட்டும், வீட்லேயும் உங்களுக்கு எங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள், தினமும் படித்து காண்பிக்க வேண்டும் என்று. அதை பல பெற்றோர்கள் அருமையாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தருணத்திலே நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகின்றேன். மற்ற பெற்றோர்களும் தயவுசெய்து இதை நீங்கள் எங்களுக்காகவும் உங்கள் குழந்தையினுடைய நலனுக்காகவும் நாளை சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற உணர்வுடைய நீங்கள் அதை அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கு நன்றி கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், எங்கள் பள்ளி ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை கொடுக்கக்கூடிய பள்ளி என்று அறிந்துதான் எங்களை எல்லாம் நீங்கள் உங்களுடைய குழந்தையை எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறீர்கள். நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது என்னவென்றால், எங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் ஒழுக்கத்தில் மிகச் சிறந்தவர்கள் என்று உறுதியுடன் அளிக்கின்றேன். சிறந்த குடிமகனாக மாற்ற வேண்டியது எங்களுடைய கடமை. அதற்காக உழைத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஆசிரியர்கள் அதற்காக நேரத்தை ஒதுக்கி பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். படிப்பு மட்டுமல்ல, ஒழுக்கத்தை முக்கியமாக வழி நடத்துவதற்காக முக்கியமான ஆயுதமாக நாங்கள் கையில் எடுத்துக்கொண்ட விஷயம் யோகா. அதை திறம்பட செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் பள்ளியில் எங்கு நீங்கள் சென்றாலும் வாழ்க வளமுடன் என்கின்ற ஒலித்து கொண்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு மாணவர்கள் உள் மனதிலே அந்த விஷயம் பதிந்திருக்கிறது. யோகா என்கின்ற விஷயம் அறிவுத்திறனை வளர்த்தும், மெமரி பவரை வளர்த்தும், மனிதனுடைய ஒழுக்கத்தை மேம்படுத்தும், சமுதாயத்தினுடைய நோக்கை தன்னுடைய உள்வாங்கி ஒரு பொறுப்புமிக்க மனிதனாக மாற்றுவதற்கு அந்த யோகா பயன்படும். அதை நாங்கள் 100% நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை பெருமையுடன் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த காலத்தில் முதல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தெருவுக்கு போனீங்க அப்படின்னா, ஒரு ஊருக்கு போனீங்கன்னா சிங்கப்பூர்காரர் வீடும்பாங்க. ஒரு ஊரில் ஒருத்தர் வெளிநாடு சென்றிருப்பார். இன்றைக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நாள் வெளிநாட்டு வசிக்கிறார். அதற்கு நாம் தயார்படுத்த வேண்டியது ஆங்கில புலமை. அதற்கென்று ஒரு தமிழ் அமைப்போட ஹை சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு அமைப்போட ஒரு டைப் பண்ணி ஆங்கிலத்தை கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளுடைய மாணவர்கள் பள்ளியில் அனைவரும் ஆங்கிலத்தில் பேச வேண்டும், சரளமாக பேச வேண்டும், சரளமாக எழுத வேண்டும். வீட்டிலே பேசும் பொழுதும் கூட படித்த பெற்றோர்களாக இருந்தாலும் குழந்தைகளுடைய சிறிது நேரம் ஆங்கிலத்திலே உரையாட வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலில் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறோம். சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பல மாற்றத்தை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். அதற்காக அந்த அமைப்பிற்கும் எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த தருணத்திலே நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய சமச்சீர் கல்வியை, சமச்சீர் பாடத்திட்டத்தை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படியே நடத்தினால் அது அரசு பள்ளி போல ஆகிவிடும் என்ற காரணத்தினால் அதை வேறுபடுத்துவதற்காக, இன்னும் மேம்படுத்துவதற்காக லீடு என்கின்ற அமைப்போடு பல ஆண்டுகளாக அதனுடைய பாடத்திட்டத்தை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். உங்களுடைய குழந்தைகள் அதில் எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்தது, இந்த காலகட்டத்திலே நேற்று பார்த்தீர்கள் என்றால் ஸ்போர்ட்ஸ் டே இதே போல் மிகவும் அருமையாக செலிப்ரேட் செஞ்சிருந்தோம். அதற்கு உங்களுடைய குழந்தைகள் அனைவரும் பங்கு கொண்டிருந்தார்கள். பல குழந்தைகள், 600க்கு மேற்பட்ட குழந்தைகள் பதக்கங்களையும் சான்றிதழையும் பெற்றிருக்கிறார்கள். ஸோ நம்முடைய பள்ளி அகாடமிக் பாடத்திட்டத்திற்கு மட்டுமல்ல, விளையாட்டுத்துறைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, மேலும் விளையாட்டு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தும் விதமாக நாங்கள் மாணவர்கள்கிட்ட கட்டளை என்னவென்றால், தினமும் அரை மணி நேரம் வீட்டிலே விளையாட வேண்டும். விளையாடுவதற்கு இடமில்லை என்றால் பெற்ற தாய் தந்தையருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவிகரமாக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள்லாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த பயிற்சி அளிக்க வேண்டும். பெண்கள் வீட்டை கூட்ட சொல்லுங்கள், தோட்டத்தில் வேலை செய்ய சொல்லுங்கள். விளையாட வேண்டிய நேரத்தில் ஒரு அரை மணி நேரம்
வியர்வை வரும் அளவிற்கு குழந்தைக்கு தினமும் பயிற்சி கொடுங்கள். இங்கே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். வீட்டில் இருக்க குழந்தைகள் நாங்கள் குழந்தைகளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக அரை மணி நேரம் எக்காரணத்தை கொண்டும் டிவி முன்னாடி போய் உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் கேம் விளையாடுறதல்ல, ஃபிசிக்கலாக விளையாடணும். விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லாத குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் நீங்கள் சில விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். அது பிற்காலத்தில் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் முக்கியம் என்பதை அவர்கள் உணர்த்துங்கள். அதற்கு நாங்கள் அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு மட்டும் நேற்று முதல்வர் அவருடைய இதில் கூட்டியிருந்தார். 100க்கும் மேற்பட்ட தங்கப் பதக்கங்களும் 100க்கும் மேற்பட்ட வெள்ளி பதக்கங்களும் 100க்கும் மேற்பட்ட வெண்கல பதக்கங்களும் நம் பள்ளிக்கு நம்முடைய மாணவர்கள் பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே மாதிரி ஸ்பெஷல் கேர் பார்த்திங்கன்னா பள்ளியில் மட்டும் குழந்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. கிளாஸ் 5வது 6வது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளை எங்களுடைய ஆசிரியர்கள் வீட்டிலிருந்தும் கணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கடந்த ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு என்னை சந்திக்க ஒரு 14 பெற்றோர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் எங்களுக்கு இட்ட அன்பு கட்டளை, சார் 5 மணிக்கு ஒரு டீச்சர் வந்து குட் மார்னிங் மெசேஜ் போடுவாங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு இவங்க திருப்பி மெசேஜ் போடணும். 5:30 மணிக்குள்ளே குளித்து பல்லு விலைக்கு படிக்க உட்காந்துருவாங்க சார். அதே மாதிரி சாயந்தரம் இது வரைக்கும் சாமி கும்பிட்டதே இல்லை. சாயந்தரம் 6 மணிக்கு விளையாண்டுட்டு கைகால் மூஞ்சி கழுவிட்டு சாமி கும்பிட்டுட்டு 6 மணிக்கு புக் எடுத்து கையில் வச்சு உட்காந்து 7:30 மணி வரைக்கும் அது எங்களையெல்லாம் ஃபோட்டோ எடுக்க சொல்லி டீச்சருக்கு போட்டுட்ருக்காங்க. இது போல் வீட்டிலையும் உங்களுடைய குழந்தைகள் மேல் அக்கறை கொண்டு பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நிர்வாகம் அதற்கு அத்தனை ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஆசிரியர்கள் தன்னுடைய வேலைப்பளுவிற்கு மேல், தன்னுடைய குடும்ப சுமைக்கு மேல் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கெல்லாம் பெருமை. அந்த மாதிரி ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்திலே நீங்கள் எல்லாம் ஒரு கரவொலி எழுப்பி பாராட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு முத்தாய்ப்பாக நோ பேக் டேன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. பேக்கை கொண்டு வராமல் ஒரு நாள் பள்ளிக்கு வர வேண்டும், பள்ளியில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கில் உருவாக்கப்பட்ட அந்த சனிக்கிழமை மகிழ்ச்சியாக மாணவர்கள் பள்ளிக்கு வருகிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பது என்பதை நமக்கு தெரியும். சில குழந்தைகள் வேறு நாள்லையும் கூட லீவ் போட்டுக்கிறாங்க. சனிக்கிழமை லீவ் போடுறதுலேயும் நிறைய பெற்றோர்கள் என்னிடமே இருக்கிறார்கள். ஸோ அதுவே அந்த நாளுக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபால் சொல்ல வருங்க அவனுடைய ரிப்போர்ட்டில் 20க்கும் மேற்பட்ட விஷயங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம். அந்த விஷயங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே பல இடங்களில் மிக அருமையாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கண்கூட உணர முடியும் என்கின்ற இந்த தருணத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒருபடி மேலாக பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சியோட டைப் பண்ணி குழந்தைகள் முதல் 8வது வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கிளாஸ் இப்போவே சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாம் நடத்திட்டுருக்கோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். எங்களுக்கு அது மிகப்பெரிய செலவாக இருந்தாலும் மாணவர்களை நெறிப்படுத்த வேண்டும். இந்த காலத்து மாணவர்கள் அனைவரும் கணிப்பொறி தான் அடுத்த ஜெனரேஷன் முக்கியமாக பயன்பாடுக்கு இருக்கப் போகிறது என்பதை உணர்ந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கணிப்பொறி சொல்லிக் கொடுப்பதற்காக, அதுவும் யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணி சர்டிஃபிகேட், வேலிட் சர்டிஃபிகேட் நாளைய வேலை வாய்ப்புக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இப்பொழுதே அதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். எந்த விதமான அதுக்காக நாங்கள் உங்களிடமிருந்து எந்த பைசாவும் நான் வாங்கலை. அடுத்து பார்த்திங்கன்னா சார் சொல்லுவார் பிரின்சிபாலு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் இருக்குங்க, அது அவர் சொல்லட்டும். பட் தனித்திறமையை மேம்படுத்தி நம் மாணவர்கள் இருக்கக்கூடிய உள்ள அடங்கி இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்வதற்காகவே அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நிறைய மாணவர்கள் ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது, பெருமையாக இருக்கிறது. இந்த ஒழுக்கம் மிகுந்த மாணவர்களை அதில் முக்கியமாக யோகான்னு சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னா +1 +2 மாணவர்கள் அதிகமான ப்ரெஷரில் இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க.
எந்நேரம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் மத்தியானத்துக்கு மேலே வருவாங்க. அதிகம் நேரம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் தான். ஸோ அவர்களுக்கு ஒரு மென்டல் ப்ரெஷர் குறைக்கணும் அப்படிங்கிறக்காகவே யோகாவில் ஒரு 3 days ஸ்பெஷல் கேம்ப் கொண்டு போய் அவங்கள ஆலியாரில் விட்டு அவங்களுக்கு தேவையான சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ எப்படி ஒரு சூழ்நிலையை ஜமாளிப்பது. எக்ஸாமினேஷன் போய் பார்த்தோன்னே திடீர்னு எல்லா கொஸ்டின் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், 2 தெரியாத மாதிரி இருக்கும். மனிதனுடைய எண்ணம் அந்த 98% இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தெரிஞ்சதை நினைப்பதை விட அந்த 2 கொஸ்டின் எது தெரியலையோ அதை பற்றியே நினச்சி வருத்தப்பட்டு இருக்கும். அது இயற்கை. அதுபோல் மாணவர்களை பக்குவப்படுத்துவதற்காக ஒரு ப்ரோக்ராம் செஞ்சு மாணவர்களை நெறிப்படுத்தி நாங்கள் எக்ஸாமுக்கு அனுப்புகிறோம், பரீட்சைக்கு அனுப்புகிறோம். அதில் எங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சிட்ருக்கு. இது வரைக்கும் மாணவர்களினுடைய தனித்தன்மை மேம்படுகிறது. நிலைமையை கையாளக்கூடிய ஒரு திறன் அவங்களிடம் மேம்படுகிறது, ஒழுக்கம் மேம்படுகிறது என்பதையெல்லாம் அனுபவபூர்வமாக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளையும் நாங்கள் ப்ரேயரில் கூப்பிட்டு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பது என்பது காலங்காலமாக நடைபெற்று கொண்டிருந்த முறை. அதில் ஒரு சிறு மாற்றத்தை மட்டும் நான் உருவாக்கி இருந்தேன். எந்த குழந்தையினுடைய பிறந்தநாள் அன்று ஒரு மரக்கன்றாவது நட வேண்டும் என்று. அது எங்கே வேணால் நட்டுக்கலாம், அவங்க வீட்லேயோ தோட்டத்திலேயோ தெரிஞ்ச இடத்துலையோ. அப்படி இல்லாத மாணவர்கள் நீங்கள் பள்ளியில் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் பள்ளியில் நட்டு பராமரித்து உங்களுக்கு காண்பிக்கிறோம் என்கின்ற ஒரு திட்டத்தை அறிவித்தேன். தினமும் 1 அல்லது 2 மாணவர்கள் தன்னுடைய பிறந்த நாளுக்காக மரக்கன்றுகளை நம் பள்ளிக்கு தானமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்திலே அந்த பெற்றோர்களுக்கும் அந்த மாணவ செல்வங்களுக்கும் நன்றி பாராட்டுகிறேன். அது மட்டுமல்ல, இந்த காலத்தில் புக் ரீடிங் போயிடுச்சு, நேராக டிவி தான், நியூஸ் கேட்குறது டிவி தான். நம்ம புக்கை படிக்கிறதுங்கிற கான்செப்டே ரொம்ப குறைஞ்சி போச்சு, ஈவன் பெற்றோர்கள் மத்தியில் கூட. அதனால் அதை ஊக்குவிக்கும் முகத்தான் பிறந்த நாளன்று ஒரு மரக்கன்று அல்லது ஒரு புக்கை பள்ளிக்கு தானமாக வழங்குங்கள் என்று ஒரு வேண்டுகோள் வைத்தேன். பல மாணவர்கள் மரக்கன்றையும் புக்கையும் தானமாக கொடுத்திருக்கிறார்கள். ஏன் மரக்கன்றை தானமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் என்றால், மரம் மட்டும்தான் தனக்காக இல்லாமல் அனைத்தையும் சமுதாயத்துக்காக அளிக்கிறது. வாழை மரம் எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே பயன்படும். தென்னை மரம் எடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி தான். எந்த மரமாக எடுத்துக்கண்டாலும் அது சமுதாயத்துக்காக பயன்படக்கூடியதாகவே தனக்காக மட்டுமல்ல, சமுதாயத்துக்கே பயன்படக்கூடிய விஷயம். அதுபோல் மரம் வளர்வது போல குழந்தைகள் வளர வேண்டும், இந்த சமுதாயத்துக்கு அவர்கள் பயன்பட வேண்டும், பெற்றோர்களுக்கு பயன்பட வேண்டும், அனாதை இல்லமெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். தன்னுடைய கடமை சமுதாயத்தை காப்பது, இந்தியாவை காப்பது என்கின்ற உணர்வு அந்த குழந்தைக்கு வர வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் இந்த மரம் வளர்ப்பு என்கின்ற ஒரு சிறிய திட்டத்தை அறிவித்தேன். அதற்கு பெரிய பலன் கிடைத்திருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் பெற்றோர்களாகிய நீங்கள். எங்கள் குழந்தையை அந்த மனநிலைக்கு நீங்கள் கொண்டு சென்றதற்கு இந்த தருணத்திலே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஸோ இதெல்லாம் சில விஷயங்கள். இதை தவிர எங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வெரி டெடிக்கேட்டட் டீச்சர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ், பேரண்டல் ஆஸ்பெக்ட் டீச்சர்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை குழந்தைகள் பார்த்துக்கிறீங்களோ அதற்கு ஒரு படி மேலாக பார்க்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களெல்லாம் நாங்கள் அமையப்பெற்றிருக்கிறோம் என்பதே குருகுலத்திற்கு பெருமை. அதனால தான் நாங்கள் எந்த திட்டத்தை அறிவித்தாலும் சரி, எந்த திட்டத்தை உங்களுக்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, அதை 100% நடைமுறைப்படுத்துவது எங்கள் ஆசிரியர்கள் தான். இந்த தருணத்திலே மேலாண்மையின் சார்பாக அந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் பெருமையோடு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பள்ளி சிறப்பாக நடைபெறுவதற்காக அலுவலகத்தை சேர்ந்த நண்பர்கள், பணியாளர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களை எல்லாம் இணைப்பது ஒரு பாலமாக அவர்கள்தான். உங்களுக்கு ஃபீஸ் கலெக்ஷன் ஆகட்டும், குழந்தைகள் பற்றி தகவலை தெரிவிப்பதாகட்டும், நீங்கள் உங்கள் குழந்தையை அழைத்து செல்வதற்கு வருவதாகட்டும், அவர்கள்தான் முன் கேடயமாக இருந்து உங்களை எல்லாம் வழிநடத்துவார்கள். அவர்களுக்கு இந்த தருணத்திலே
நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் பதவியேற்றது நாள் முதல் இன்று வரை என்னுடைய விஷன், என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், என்னுடைய பிரின்சிபல், நான் எதிர்பார்த்து இந்த பள்ளி எப்படியெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை அருமையாக நடத்தி காண்பித்து என்னை மட்டுமல்ல குருகுல மேலாண்மையை உடைய எதிர்பார்ப்புகளை சிறப்பாக செம்மையாக நடைபெறுத்தி கொண்டிருக்கக்கூடிய dedicated, very sincere, honest and experienced principal we had. So I wish to extend a very big thanks to Principal Sir for having a very good relationship with the teachers, students, parents and as well as our management. I would like to extend once again a very big thanks to you, sir. I am expecting little more from you in future to enrich our children to become a worthy citizens of India. And also உங்களுக்கெல்லாம் தெரியும், நமது பள்ளியில் படிக்கக்கூடிய பெரும்பான்மையான மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள். ஸோ உங்களை எல்லாம் பள்ளிக்கு கொண்டு வருவதற்காக ஒரு பல பேருந்துகளை இயக்கி கொண்டிருக்கிறோம். அதிலே பேருந்து ஓட்டுநர்களாகட்டும் நடத்துனர்களாகட்டும் சிறப்பாக பணியாற்றி உங்களை எல்லாம் திருப்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எங்கள் கேம்பஸ் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீனிஷ் கேம்பஸாக இருக்கும். நிறைய பேர் பாராட்டு பெற்ற ஒரு அமைப்பு என்று பார்த்தால் இந்த பள்ளி வளாகமே பசுமையாகவும் சுத்தமாகவும் இருப்பது தான். அதற்கு எங்களுடைய அலுவலர்கள் வெங்கடசாமி தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டீமே இருக்குது. அவர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி இந்த தருணத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எங்களிடம் இருக்கக்கூடிய வார்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு படி மேல் கண்டிப்பாக என்னால் அதை உறுதிப்படுத்த முடியும். நீங்கள் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா எந்தளவு கேர் எடுத்துக்குவீங்களோ அதை விட டபுளான கேர் எடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய டீம் இருக்குது. பெண்களுக்கு என்று ஒரு தனி ஆசிரியை, அதே மாதிரி ஆண்களுக்கு என்று ஒரு 6 பேர் இருக்காங்க. சீனிவாசன் என்கின்ற ஆசிரியருடைய தலைமையின் கீழ் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேல் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி எங்களுடைய மெஸ் ஆகட்டும், சாப்பாடு விஷயமாகட்டும், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நாங்கள் திருப்தி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு அந்த குழு அனைவருக்கும் இந்த தருணத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக நான் பாராட்டப்பட வேண்டியது என்னென்னால் எங்களுடைய மாணவர்கள் வெரி டிசிப்ளின்டு மாணவர்கள். இது போன்ற மாணவர்களை நீங்கள் வேறு பள்ளியில் பார்ப்பது அரிது. அந்த அளவுக்கு ஒழுக்கத்தில் மிக சிறந்தவர்கள். படிப்பில் வித்தியாசம் இருக்கலாம், அது ஒவ்வொருவருக்கு தகுந்த வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். ஒரு முன்னாடி பழமொழி இருக்குது, நல்லா படித்தவனுக்கு மேலே இருக்கிறீங்களா வாத்தியாருக்கு அந்த மாதிரி வேலை கிடைக்கும், கடைசி பெஞ்சில் இருக்கவன் தான் அந்த வாத்தியாருக்கு வேலை கொடுக்கக்கூடிய பொசிஷனில் இருப்பான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுபோல் அவர்களுக்கு தகுந்த வாழ்க்கை அமையும், அது வேறு. ஒழுக்கம் என்பது இந்தியாவை நேர்வழியில் ஒரு வல்லரசு நாட்டுக்கு இழுத்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு என்பதை உணர்ந்து ஒழுக்கமிகு மாணவர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள். நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் என்று கூறி இந்த தருணத்திலே அந்த மாணவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி பாராட்டுகின்றேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், எங்களுடைய மேலாண்மை என்பது ஆசிரியர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மேலாண்மை. இந்த குழுவில் மேலாண்மை குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் ஆசிரியர்கள் அதிகமாக பேர் இருக்கிறார்கள். எங்களுடைய திட்டங்கள், எங்களுடைய தொலைநோக்கு பார்வை, பள்ளியினுடைய வளர்ச்சி அனைத்தும் எங்களுடைய நிர்வாகிகளுடைய ஆலோசனைகளும் எங்களுடைய மேலாண்மையினுடைய உறுப்பினர்களுடைய சீர்மிகு எண்ணங்களும் ஆலோசனைகளுமே. அதனால் பள்ளி முதலில் அளந்த வளர்ச்சி விட குறைவு என்றாலும் இப்பொழுது அந்த வளர்ச்சியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்திலே எங்களுடைய மேலாண்மைக்கு ஏஸ் அ சேர்மன் என்கின்ற முறையிலே எங்களுடைய செயலர், பொருளாளர் மற்றும் நிர்வாக குழு மட்டுமல்ல,
மற்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி காணிக்கையாக்கின்றேன். கடந்த 15 நாட்களாக இன்று நீங்கள் உங்களுடைய குழந்தையினுடைய பலதரப்பட்ட நடனம், பாட்டு, இசை, யோகா போன்ற விஷயங்களில் அவர்களுடைய தனித்திறமையை வெளிக்கொணர்வதற்காக முதல்வர், ஆசிரியர்கள், குழந்தைகள் அனைவரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் இதில் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் த ஈவெண்ட்ஸ். இன்று நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும், அதற்காக பெற்றோர்கள் நீங்கள் பல செலவுகள் செய்திருக்கிறீர்கள், அதற்காக உங்களுக்கும், பங்கு கொள்ளக்கூடிய குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கூறி, பெற்றோர்களே உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய குழந்தையினுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு. அதனால் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி குறைய வேண்டும். நீங்கள் தினமும் உங்களுடைய குழந்தையினுடைய நலனில் அக்கறை செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, தேவைப்படும் பட்சத்தில் அந்தந்த வகுப்பு ஆசிரியர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய குழந்தையினுடைய படிப்பு சம்பந்தமாகட்டும், உடல்நிலை சம்பந்தமாகட்டும், மனநிலை சம்பந்தமாகட்டும் தெரிந்து கொண்டு நீங்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும். பள்ளிக்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டி, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுவதற்கு முன்பாக எங்கள் அழைப்பினை ஏற்று பெருந்திரளான பெற்றோர்கள் வருகை புரிந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஜெய்ஹிந்த். இவனிய விழாவிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் நம் அறக்கட்டளையின் தலைவர் பாசத்துக்குரிய டாக்டர் எஸ்.எம். ஜெகதீசன் அவர்களே, பொருளாளர் புகழேந்தி ஐயா அவர்களே, நமது மேல்நிலைப் பள்ளிக்கும் சிபிஎஸ்சிக்கும் 2 பள்ளிக்கும் 2 தூண்களாக நிற்கும் இரு முதல்வர்கள் அவர்களே, நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட கல்வி அலுவலர் திரு ரவிச்சந்திரன் சார் அவர்களே, இருபால் ஆசிரிய பெருமக்களே, அனைத்து நிலை நமது பள்ளியின் பணியாளர்களே, ஓட்டுநர்களே, நடத்துனர்களே, பல இன்னலுக்கும் இடையில் எங்களுடைய அழைப்பை ஏற்று தங்களது மழலையின் ஆடலையும் பாடலையும் காண வேண்டும் என்ற நோக்கத்துடனும் இந்த விழாவினை பெருமை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்துடனும் திரளாக வந்திருக்கும் இருபால் பெற்றோர்களே, எங்களது உயிரினும் மேலான மழலைகளே, உங்கள் அனைவருக்கும் நிர்வாகத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அன்பார்ந்த பெற்றோர்களே, காலங்கருதி நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமது மழலைகள் ஆடலையும் பாடலையும் காண வேண்டி எதிர்நோக்கி இருப்பதால் எங்களது பள்ளியின் தலையாய நோக்கம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், இனிமேல் என்ன செய்ய போகின்றோம் என்பதை எங்கள் தலைவர் அவர்கள் அனைத்திலையுமே கோடிட்டு காட்டிவிட்டார்கள். இருந்தாலும் காலம் கருதி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி முடித்துக் கொள்கின்றோம். இன்று நடைபெறும் ஆண்டு விழாவிற்கு நடத்துவதனுடைய நோக்கமே பெற்றோர்கள் கட்டாயம் பள்ளிக்கு வர வேண்டும், வந்து தமது குழந்தைகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், என்ன செய்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நீங்கள் கண்கூட காண வேண்டும் என்றும், நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை எங்கள் முதல்வர்கள் மூலியமாக உங்களுக்கு அனைத்தையும், பள்ளியில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன, தனது மாணவர்களை எந்த முறையில் நடத்துகின்றோம் என்பதை எடுத்து கூறும் வகையிலும் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியும் தான் இந்த ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கின்றது. பல இன்னலுக்கு இடையிலும் எங்கள் அழைப்பு ஏற்று தவறாது கலந்து கொண்ட இருபால் பெற்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் உங்கள் குழந்தைக்காக குறைந்தபட்சம் எங்களது வேண்டுகோள், காலையில் ஒரு அரை மணி நேரம், மாலையில் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஒதுக்கியே ஆக வேண்டும். காரணம் உங்களுக்கெல்லாம் தெரியும், 3 ஆண்டுகள் நிறைவடையாத நிலையில் தங்கள் மழலைகளை கொண்டு வந்து நீங்கள் கேட்டில் நிறுத்தினீங்கன்னா எங்கள் ஆசிரியர்கள் தங்கள் குழந்தைகளை போல் தூக்கி கொண்டு செல்வார்கள். குருகுலத்துக்கு கொண்டு ஒரு வாசனை ஒன்று.
காரணம், உங்கள் எல்லா பேர் தாய்மார்கள் நிறையா இருக்கின்றீர்கள். குழந்தை தன் தாயின் வயிற்றில் வளரும் பொழுது அந்த தாய் கருவுற்றிருக்கின்ற நிலையில் தான் உடுத்தியிருந்த அந்த நூல் புடவையை துவைச்சு கட்டிகிட்டு இருந்து அந்த குழந்தை பிறந்ததையும் ஏன் அந்த புடவையில் தொட்டில் கட்டினாங்கன்னா அந்த அம்மாவுடைய வாசம் அந்த புடவையில் இருக்கும். உங்களுக்கெல்லாம் பெரிய தாய்மார்கள், நிறையா தாய்மார்களுக்கு தெரியும். அந்த குழந்தை அந்த நூல் புடவையில் தூங்கும் பொழுது தம்முடைய அம்மாவுடைய மனத்தை பார்த்துட்டு மனத்தினுடைய உணர்ந்து அது தூங்கி கொண்டிருக்கும் என்பது இயல்பு. அதை போன்று நீங்கள் 3 ஆண்டு முடிஞ்சு மழலையில் கொண்டு வந்து எங்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா எங்கள் ஆசிரியர் ஒவ்வொருவரும் அந்த குருகுலம் என்னும் வாசலுடன் அணைத்துக் கொள்வார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒரு வகுப்பில் 30 குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்றால் ஒவ்வொரு குழந்தைகளையும் தன் குழந்தை போல் உங்களுக்கு வண்டியில் ஏற்றி அனுப்பும்படி, இல்லை உங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணும்படி உங்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை நம்ம என்ன சிரமப்படுத்துதுன்னு. இருந்தாலும் எங்களது ஆசிரியர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாது அந்த 30 குழந்தைகளையும் தன் குழந்தைகள் போல் அரவணைத்து அவருக்கு உணவு ஊட்டி என்னென்ன டைமில் என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து அரவணைத்து வழிநடத்தி கொள்கின்றார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட எங்களது ஆசிரியர் அவர்களுக்கு மேலாண்மையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கி கொள்கின்றோம். நம்மளது பள்ளியில் என்னென்ன நடைமுறைகள் இருக்கின்றன என்பதை எங்கள் முதல்வர் அவர்கள் உங்களுக்கு விளக்கமாக ஆனுவல் ரிப்போர்ட்டில் படிப்பாங்க. நாங்கள் அதை திருப்பி சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்கள் என்ன குறை இருக்கின்றன இதை நிவர்த்தி செய்தால் நமது குழந்தைகளுக்கு முன்னேற இன்னும் வழி இருக்கிறது என்று எந்த பெற்றோர் வேண்டுமானாலும் எங்கள் மேலாண்மையிடமோ அல்லது முதல்வரிடமோ நீங்கள் உங்கள் கருத்தை எடுத்து கூறுவீர்களானால் அதை நிவர்த்திகள் செய்து நமது குழந்தை செல்வங்களை மேன்மேலும் அறிவூட்ட வளர்த்த அவன் வாழ்க்கையில் ஒரு உச்சநிலை அடைய நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்கள் பெற்றோர்கள் என்ற முறையில் உங்கள் ஒத்துழைப்பு எங்களுக்கு அவசியம் வேண்டும். எங்களது ஆசிரியர்கள் சாலச் சிறந்த திறம்பட குழந்தைகளுக்கு வயதுக்கு ஏற்பட்ட அவனுக்கு வயதுக்கு தகுந்தாற்போல் அவர்களை நடைமுறைப்படுத்தும் வகையில் அவர்கள் ஆசிரியர்களை நியமித்துள்ளோம். அவர்கள் எந்த குறையும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கொள்வார்கள். அதற்கு மேலாக நம்ம குழந்தைகள் நலன் வேண்டியும் பள்ளியின் ஒழுக்கம் வேண்டியும் உங்கள் அறிவுரைகளை கூறுவீர்களானால் அதை ஏற்று நாங்கள் செய்ய காத்திருக்கின்றோம் என்பதையும் கூறிக்கொண்டு இவ்வினிய விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து உறவினர்களையும் பெரியோர்களையும் தாய்மார்களையும் பெற்றோர்களையும் அனைத்து நிலையாளர்களையும் அனைவரையும் வருக வருக என்ற வரவேற்பு மேலாண்மையின் சார்பாக வரவேற்று நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்த்துரை வழங்கி சிறப்பு செய்த செயலாளர் அவர்களுக்கு நன்றிகள். சிறப்பு விருந்தினரை சிறப்பிக்கும் நிகழ்வு. பொன்னாடை அணிவிப்பது புகழுக்கு தரும் பரிசு. புகழுக்கே இங்கு பொன்னாடை போர்த்துவது உழைப்பிற்கு கிடைக்கும் பரிசாய் வழங்க வருபவர் ஆசிரியர் பெருமக்களின் சாரதி, எங்கள் மாணவ கண்மணிகளின் பாரதி, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பள்ளியின் தாளாளர் திரு முனைவர் SM ஜெகதீஷன் PhD ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நினைவு அலைகளின் நீர் சிதறல்களாய் கனவு உலகிற்கு ஒளி சிதறலாய் கற்றவரின் சிறப்புக்கு எங்கள் கல்வி கூடத்தின் சார்பாக நீங்காத நினைவுகளாய் நிலைத்து நிற்கும் நினைவு பரிசை வழங்க செயலாளர் மற்றும் பொருளாளர் மற்றும் இருபால் முதல்வர் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அழிக்க முடியாத இலக்கை வாழ்க்கை தரும்போது அழிக்கவே முடியாத தடயத்தை பதிய வைத்துவிட்டு செல்வதுதான் திறமையின் சிறப்பு என்பதற்கு இணங்க சிறப்புரையாற்றை வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு P. ரவிச்சந்திரன் ஐயா அவர்களின் தடம் பதித்த சுவடுகள் சுருக்கமாக. உலகை படித்த பிரம்மாவின் புனித தலமாம், பசுக்களின் பூமியாம், தீரன் சின்னமலையின் கருவறையாம் கரூர் மாவட்டத்திலே தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றார். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் பூமியில் 2012 முதல் 2016 வரை திறம்பட தான் பணியாற்றிய பள்ளியில் 100% தேர்ச்சியை தொடர்ந்து பெற்று தந்தவர். வரலாற்று சுவடுக்குள் ஒரு வரலாற்றை பதிய வைத்து உழைப்பின் உயரத்தை உச்சியில் பறக்க வைத்து வாழ்நாள் சாதனையாளர் விருதை தான் வசப்படுத்திய மனிதம் போற்றும் மாமனிதர். மாணவ பருவத்திலே சமூக பணி, மாவட்ட கழகத்திலே பொருளாளர் பணி, மாவட்ட கல்வி அலுவலராய் சிறப்புமிக்க பணி என பன்முக தன்மையோடு களத்திலே களமாடிய எங்கள் கல்வி வேந்தரை சிறப்புரையாற்ற வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும்
இனிய காலை வணக்கம். The respected chairperson, Mr. Jaganathan sir, the secretary, Mr. K. Subramaniam, the treasurer, Mr. K. Pugalindi, மற்றும் the principal sir and madam, teachers, parents, staffs, உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கத்தையும் இந்த விழாவின் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, ஒரு பள்ளி என்றால் பல்வேறு அம்சங்கள் அடங்கியிருக்க வேண்டும். கற்றல், கற்பித்தல் மட்டுமல்ல, கலைகள் இருக்க வேண்டும், கலை நிகழ்ச்சிகள் இருக்க வேண்டும், கலைகள் இருக்க வேண்டும், மன்றங்கள் இருக்க வேண்டும், மேலும் விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் இருக்க வேண்டும். இப்படி பல்வேறு அம்சங்கள் பள்ளிகளில் செயல்படுத்த வேண்டும், இருக்க வேண்டும். மேற்சொன்ன அனைத்து அம்சங்களும் இந்த பள்ளியில் இருப்பதை நம்மால் காண முடியும், உங்களால் காண முடியும். ஏன் என்று கேட்டால், இந்த பள்ளியினுடைய ட்ரஸ்ட், இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகள், குருகுலம் என்று சொன்னால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஆசிரியர்களுடைய கூட்டம். ஆம், இந்த நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினர் கல்வித்துறையில் பல்வேறு பணிகளை செயல்படுத்தி, பல்வேறு பணியாற்றி, நல்ல அனுபவத்தின் மூலமாக, அவர்களுடைய அனுபவத்தின் மூலமாக ஒன்று சேர்ந்து இந்த குருகுலத்தினர் எல்லாம் ஒன்று சேர்ந்து மிகச் சிறப்பாக இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து, இந்த நிறுவனத்தில் மிகச்சிறந்த ஆசிரியர் பெருமக்களை, பணியாளர்களை நியமனம் செய்து மிக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். ஆம், இங்கே வரும்பொழுது இந்த பள்ளியில் இயக்கங்களுடைய சிறப்புகளை காண முடிந்தது. ஜேஆர்சி ஸ்கவுட் மாணவர்கள் அணிவகுத்து வழிநடத்தி வந்தார்கள். மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் சற்று குறைவாக இருந்தார்கள். ஆனால் அடுத்த முறை வரும் பொழுது இன்னும் கூடுதலான மாணவர்கள் இந்த மாதிரி இயக்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஜேஆர்சி, ஸ்கவுட், கிரீன் கார்ப்ஸ் பசுமை படை, தற்காப்பு படை, சாலை பாதுகாப்பு படை, இப்படி என்சிசி, என்எஸ்எஸ் போன்ற இயக்கங்களில் மாணவர்கள் பங்கெடுத்து கொள்ள வேண்டும். அதை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்துதல் வேண்டும். ஒரு பள்ளியில் இயக்கங்கள் உருவாக்குகிறார்கள் என்றால் ஸ்கவுட், ஜேஆர்சி, என்எஸ்எஸ், என்சிசி போன்ற பிரிவுகள் மாணவர்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிறார்கள் என்றால் அவற்றை பெற்றோர்கள் ஆதரிக்க வேண்டும். தங்களுடைய பிள்ளைகள் படிப்பில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றால் மட்டும் போதாது, இந்த இயக்கங்களிலும் அவர்கள் கலந்து கொண்டு அவருடைய திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் வளர்ந்து வர வேண்டும். அதற்கு இந்த கல்வி நிறுவனம் தயாராக உள்ளது என்பதை என்னால் அறிய முடிகிறது. மிகச்சிறந்த சான்றோர் பெருமக்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், மறுக்க முடியாது. ஆகவே இந்த கல்வி நிறுவனத்தை நான் வாழ்த்துகிறேன். தங்களுடைய குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சிகளை காண நீங்கள் ஆவலோடு காத்திருக்கிறீர்கள். அதற்கு வழிவிட்டோம். மேலும் இன்றைக்கு பல்வேறு பள்ளிகளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டி இருப்பதாலும் இந்த நேரத்தில் எனது வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை இந்த குழந்தைகளுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் கோரி பள்ளி கல்வித்துறையின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டு விழாவிலே தலைமையேற்றிருப்பவரும் குருகுலம் அறக்கட்டளையின் தலைவருமான ஜெகதீசன் அவர்களே, செயலாளர் சுப்பிரமணியம் அவர்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு ரவிச்சந்திரன் அவர்களே, கல்லூரியின் பள்ளியின் முதல்வர் அவர்களே, குருகுலம் சிபிஎஸ்இ பள்ளியின் முதல்வர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் பள்ளியினை ஆண்டு விழா கொண்டாடுவதனுடைய நோக்கமே இந்த ஆண்டில் இந்த பள்ளியிலே நாம் என்ன சிறப்புகளை செய்திருக்கின்றோம்,
என்ன சிறப்புகளை செய்யப் போகின்றோம் என்பதை பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் தெரியப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று சிறப்பாக நாம் செய்திருக்கும் இந்த ஆண்டு விழா இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக நடைபெற்று உங்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் மேலாண்மை உள்ளவர்களுக்கும் முதல்வர்களுக்கும் சிறப்பை தேடித்தரும் என்று கூறி நீங்கள் எல்லோரும் கலை நிகழ்ச்சியை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பதால் இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. வாழ்க வளமுடன். Honorable Chairman sir, Secretary sir, Treasurer sir, Guest of Honor respected Mr. P. Ravichandran sir, DEO, Erode District, our respected Principal ma'am and teachers, parents, guests, dear students, good morning to you all. வாழ்க வளமுடன் dear students. Thank you very much. I take this opportunity to welcome you all to our annual day celebrations 23-24. It is my honor to serve as the principal Sri Gurukulam Higher Secondary School and to be part of many activities which transform Sri Gurukulam into the world of knowledge. Our chairman Dr. S.M. Jagadishan sir aims to provide an exemplary educational experience that makes our children global citizens. Our students not only demonstrate excellent academic progress and achievements, but they also exhibit many important qualities such as integrity, leadership, adaptability, and true compassion for others and accepting individuals. Our chairman sir also aims to keep the teachers and students happy. The teachers should teach happily and the students should learn happily. So he focuses on learning-centered school that is consistently moving forward in preparing students to be successful as modern global citizens. Our secretary Mr. Subramaniam sir believes that greenish and beautiful environment which will create a profoundly positive, energetic and encouraging feel. So he supports with modern amenities and well-planned infrastructure for children needing to avail our residential facility. So let your child experience a joyous learning under our love and affection. He also believes that education is a process that should foster creativity, independent thinking and experimentation as a lifelong process. Our treasurer Mr. K. Pugalendi sir insists that a school is a building surrounded by four walls with future generations inside. A school plays a greater role in changing the society. Sri Gurukulam is a social institution that increases the standard of the society. Our boys and girls grow as world-class citizens, eminent thinkers and wise planners contributing to a better world order. That is exactly our wish and exactly our dream. Sri Gurukulam Higher Secondary School is the brainchild of our 15 directors who have vast experience in the field of education. Under all the directors' guidance, our institution has grown into great, reputed and academic excellence in Erode district. This report showcases the achievements and glories of our school undoubtedly, but also makes us think deeply about strengthening ourselves in various areas. We have always been committed to create an environment in the school which helps the young minds to blossom and provide a platform for individual thinking and holistic development of the child's personality. We have set goals for ourselves and strived hard to achieve in the area of academics, sports, discipline, leadership, etc. Each year students have made the school proud with their brilliant efforts, not only in the field of academics but also in the co-curricular areas. I wish to throw light upon our performances on the academics, extracurricular and co-curricular activities.
Now I am going to read about academic achievements. Learning gives creativity, creativity leads to thinking, thinking provides knowledge, and knowledge makes you great. We are happy to share the details of commendable performances of our students of class pre-KG to 12th standard. Excellence in academics is the hallmark of any good institution, and results of the school prove without any doubt that our students have made us proud and will continue to do so. Achievements in 12th public examination 2023. In 12th standard public examinations, we attended 100% result. I proudly present the toppers of our school students. G. Anjana secured 588 and stands school first. N. Rasita secured 578, school second. B. Kavisurya secured 554, school third. S. Kaswini secured 554, got school third. Our 12th standard students produced 5 centums overall, 2 centums in accountancy, 1 centum in commerce, 1 centum in computer science, and 1 centum in computer applications. Now I request all the students to give a big appreciation to the students. I request the parents also to give. Thank you. Achievements in 10th public examination 22-23. Let me present the toppers of our school. D.S. Vedarajeswari secured 487, school first. M. Dharanesh Kumar secured 487, school first. 2 students got school first marks. V. Kirtinath secured 483, school second. Tamilarasi secured 481, school third. Sudarshan secured 481, school third. 2 students got third mark. Our 10th standard students produced 4 centums, 2 centums in mathematics and 2 centums in science. Achievements in 11th public exam 22-23. Let me present the toppers of our school in 11th standard. KB Gobika Shruti secured 585, school first. S. Sabarinathan secured 584, school second. SK Palanivelan secured 572, school third. Our students produced 7 centums, 3 centums in accountancy, 2 centums in computer applications, 1 centum in physics, and 1 centum in commerce. I request the students to appreciate the students who achieved greatly in the academics. Thank you. None of these achievements would have been possible without the single-minded commitment and dedicated care of our teachers. We have also constantly encouraged by parents and well-wishers who have shown much confidence and given their fullest support. I wish to acknowledge the efforts and contributions of our management have made a difference. We are still not satisfied with this result. We are aiming to transform our institution into one of the best institutions in Tamil Nadu, and we have adapted various measures to achieve our goals. Extra coaching classes for the public examinations, regular weekly tests, unit tests, revision tests, 1-mark tests, expert classes, and a special counseling for the children are some of the steps to producing more number of centums and very good result in the public examination. In keeping with the school's policies of continuous upgradation of knowledge and skills, our teachers attended various workshops and faculty development programs to update their skills. FDP, that means Faculty Development Program, was conducted by our institution. Mr. Chandrasekharan, PGT in Chemistry, a resource person from Government Model Higher Secondary School, Kettichaviyur. And Communicative Training Program was given by Miss Meekal Ma'am from Lead. Abacus Training Program by Best Academy given to the teachers to give training for the students. And motivational speech by Mr. N.V. Karupasamy sir, Head of the Department of Tamil, retired Gobi Arts and Science College. And sports achievements, we are happy to inform you that our school students have participated and won several medals in various competitions held at various levels in various places. State level achievements, G. B. Gunalakshmi from 12th C got first place in zonal level, second place in district level, and participated in the state level competition, and yesterday she was honored by our chairman sir, secretary sir, and chief guest. And zonal level achievers list I am going to present. M. Vedavyas from 10th C secured first place in shot put throw. Karmugilan from 12th B secured first place in shot put throw and discus throw. J. Muhammad Hasim from 12th D
secured second place in 100 meter and 110 meter hurdles. G. Archana from 11th C secured second place in triple jump. Under 19 category girls team secured first place in football. Under 17 category girls team secured first place in throwball. Under 17 category girls team secured first place in badminton doubles. Under 19 category boys team secured first place in Kho-Kho. Under 14 category boys team secured first place in Kho-Kho. Under 19 category boys team secured first place in throwball. Under 17 category K. Divya Sri 11th C secured second place in badminton singles. Under 19 category M. Logit 12th D secured second place in badminton singles. Under 19 category boys secured second place in badminton doubles. Under 17 category boys team secured second place in volleyball. Now I am going to read out district level achievements. M. Vedavyas from 10th C secured third place in shot put throw. J. Mohammad Hasim from 12th D secured third place in 110 meter hurdles. Under 19 category boys secured third place in throw ball. Under 17 category boys secured third place in beach volleyball. Now I would like to sum up. I proudly highlight that our students secured 109 medals in overall sports events, 72 gold medals, 20 silver medals and 17 bronze medals in this academic year. Now I request all the parents and students to give a big appreciation to the students. I request the teachers also to appreciate the students. Extracurricular and core curricular activities also, many students, they worked very hard and they secured very good prizes. All work and no play make Jack and a dull boy. Various co-curricular and extracurricular activities are held to develop and sharpen the skills of a child physically, morally, socially and mentally in all areas. Karate practice strengthens the mind, the entire body improves coordination, builds stamina and overall health. In district level karate tournament, 21 students secured first and second and third places. The following students, they have secured many prizes. Now, Silambam. The more you sweat in practice, the less you bleed in battle. We in Gurukulam not only refining our kids' brain but also preparing them physically fit to face any challenges in life. In accordance with that, we have been conducting Silambam classes for our school students, and every Saturday it is our pride to introduce our Silambam winners who won their trophies in the district level competition. Muhammad Basir from 6th C, Jaya Akas 9th C, Navin 9th C, Paranika 8th A, Anumita 8th A got prizes in various levels. It takes immense pleasure to bring forth our class chess tournament winners. Our kids have participated in chess tournament held by Global Chess Academy. The following various students achieved many prizes: Apurva, Jeeva, Subhasri, Mahilesh, Hasini, Sanmita. Now skating, our students participated in district level skating competitions at Punjai Puliyambatti. They got many prizes. 6 students got first prize, 4 students got second prize and 30 students got third prize. The following students got first prize, the following students got second prize, the following students got third prize. Next, Dinadandi Nalidhalukana போட்டிகள். 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு தினதந்தி நாளிதழ் மூலம் ஓவியம், விடுகதை, பொது அறிவு, சிறுகதை, கவிதை, ரங்கோலி மற்றும் உங்களுக்கு தெரியுமா போன்ற தலைப்புகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் நம் பள்ளி மாணவர்களின் சிறந்த படைப்புகள் தினதந்தி நாளிதழில் வெளியிடப்பட்டது. மன்ற செயல்பாடுகள் மாணவர்களின் அறிவு திறன்களையும் அவர்களுக்குள் ஒளிந்திருக்கும் தனித்திறமையிலும் வெளிக்கொண்டு வரும் விதமாக பல்வேறு மன்றங்கள் நம் பள்ளியில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இம்மன்ற செயல்பாடுகள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நம் சேர்மன் சார் சொன்ன மாதிரி நோ பேக் டே என்ற புதிய திட்டத்தின் மூலம் நம் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதன் மூலமாக மாணவர்கள் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை குவித்து வருகின்றனர்.
தமிழ் இலக்கிய மன்றம், ஆங்கில இலக்கிய மன்றம், ஹிந்தி இலக்கிய மன்றம், கணித மன்றம், அறிவியல் மன்றம், ஓவிய மன்றம், சாரண சாரணியர் இயக்கம், தேசிய பசுமை படை, படைப்பாற்றல் திறன் மன்றம், நுகர்வோர் பாதுகாப்பு மன்றம், கலந்துரையாடல் மன்றம், மனித உரிமைகள் மன்றம், தொன்மை பாதுகாப்பு மன்றம், சாலை பாதுகாப்பு படை மன்றம், கப்ஸ் அண்ட் புல்புல்ஸ் இன் ஸ்கவுட் அண்ட் கைட், இளம் செஞ்சிலுவை சங்கம், சதுரங்கம், கேரம், பரதநாட்டியம், வெஸ்டர்ன் டான்ஸ், கீபோர்ட், ட்ரம்ஸ், மியூசிக், ஸ்கேட்டிங், கராத்தே மற்றும் சிலம்பம் போன்ற மன்றங்கள் நம் பள்ளியில் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. சுமாராக 26 மன்றங்கள் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக யோகா. மனம், உடல், சிந்தனை, செயல் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஆற்றல் கொண்ட யோக பயிற்சி நமது பள்ளி மாணவர்களுக்கு குருகுலம் மனவளக்கலை மன்றம் மூலம் சிறப்பாக அளிக்கப்படுகிறது. அன்றாடம் தியான பயிற்சி மற்றும் காயக்கல்ப பயிற்சி விடுதி மாணவ மாணவியர்களுக்கு அதிகாலையில் நடத்தப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் பள்ளி வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் தியான பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். எமது பள்ளியில் பயிலும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு வேதாதிரி மகரிஷி ஆன்மீகம் மற்றும் உள்ளுணர்வு கல்வி நிலையம் மூலம் ஆலியாறு வழங்கும் விஷன் ஃபார் விஸ்டம், யோகமும் இளைஞர் வல்லமையும், யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட் என்னும் சான்றிதழ் கல்வி வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் அகத்தாய்வு பயிற்சி கொடுக்கப்பட்டு ஆண்டு இறுதியில் ஆலியாறு அறிவு திருக்கோயிலில் 3 நாட்கள் மாணவர்களுக்கு பிரம்மஞான பயிற்சி அளிக்கப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. இவ்வாறாக சிறந்த கல்வியுடன் ஒருங்கிணைந்த உடல், உள்ள வளர்ச்சி, ஒழுக்கம், கலாச்சாரம், பண்பாடு, உயர்ந்த குறிக்கோளுடன் கூடிய நற்சிந்தனைகளை யோக பயிற்சி மூலம் குருகுலம் பள்ளி மாணவர்களுக்கு விதைக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய திட்டங்கள் நம் சேர்மன் சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் தலைமையேற்ற பிறகு நிறைய புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி மாணவர்களை வாழ்க்கையில் மிக சிறந்த வெற்றிகளை அடைய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கீழ்கண்ட புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். கால மாற்றங்களுக்கு ஏற்ப தொழில்நுட்ப வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மாணவ மாணவியர்களின் அறிவுத்திறனை வளர்க்கவும் சமூக பொறுப்புணர்வை மாணவர்களிடையே ஏற்படுத்தும் விதமாக நம் பள்ளியின் தாளாளர் முனைவர் SM ஜெகதீசன் அவர்கள் பல்வேறு விதமான திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். 1. மரக்கன்று விளங்கும் திட்டம். புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்தும் விதமாக மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கும் பழக்கத்தை மாணவர்களிடையே அறிமுகப்படுத்தினார். இதில் பெற்றோர்களும் மாணவர்களும் பெருவாரியாக பங்கெடுத்து நிறைய மரக்கன்றுகளை பள்ளிக்கு வழங்கி இத்திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள். அடுத்ததாக புத்தகம் வழங்கும் திட்டம். மாணவ மாணவியர்களின் புத்தகம் படிக்கும் பழக்கத்தினை அதிகரிக்கும் விதமாக அவர்களின் பிறந்த நாள் அன்று பள்ளி நூலகத்திற்கு புத்தகம் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இதில் அதிகப்படியான மாணவர்கள் புத்தகங்களை வழங்கி பயன்பெற்று வருகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அபாகஸ் பயிற்சி மாணவர்களின் கணிதம் மற்றும் நினைவாற்றல் திறனை மேம்படுத்தும் விதமாகவும் விரைவாக மனதிலேயே கணக்கிடும் பழக்கத்தை எளிமையாக்கும் விதமாகவும் அபாகஸ் பயிற்சி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்கள் மூலமாக மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதில் பல்வேறு விதமான மாணவர்கள் மிக சிறப்பாக கணக்கிடும் பழக்கத்தை கற்றுள்ளார்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிதாசன் பல்கலைக்கழக கணினி பயிற்சி 5 முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படும் கணினி பயிற்சி அளிக்கப்பட்டு பல்கலைக்கழக சான்றிதழ் வழங்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பாடு ஒப்புவிக்கும் பழக்கம் மாணவர்களிடையே வாய்ப்பாடு படிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் விதமாக தினமும் 2 முறை வாய்ப்பாடு ஒப்பிக்கும் பழக்கம் ஏற்படுத்தப்பட்டது. இப்பழக்கத்தை சுமாராக 200 மாணவர் மாணவியர்கள் பின்பற்றி வருகிறார்கள் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இப்பழக்கத்தை மாணவர்களிடையே அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்களுக்கு கீழ்கண்ட ஸ்டார் பேட்ச் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வாசிப்பு திறன் மேம்படுத்துதல் மாணவ மாணவியர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்தும் விதமாக தினமும் 15 நிமிடம் தமிழிலும் 15 நிமிடம் ஆங்கிலத்திலும் வாசிக்கும் பழக்கத்தை அறிமுகப்படுத்தினார். இதில் மாணவர்களின் கல்வித்திறன் அதிகரித்துள்ளது என்பதை இங்கு பெருமையுடன் பகிர்ந்து கொள்கிறோம். நாட்டு நலப்பணி திட்ட முகாம் வளமான இளைஞர் வளமான இந்தியா நமது பள்ளி சார்பாக நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் கோபிபாளையம் தூய திரேசால் முதுநிலை பள்ளியில் 30/9/2023 அன்று காலை 10 மணி அளவில் துவங்கியது. இம்முகாமில் நமது பள்ளியின் திட்ட அலுவலர் திரு KC கிருஷ்ணசாமி மற்றும் உதவி திட்ட அலுவலர் திரு E சக்திவேல் ஆகியோருடன் நமது பள்ளி மாணவர்கள் 25 பேர் கலந்து கொண்டனர். இம்முகாம் 7 நாட்களுக்கு நடைபெற்றது.
இம்முகாமில் தூய்மை செய்தல், மரம் வளர்ப்பு, பல்வேறு விழிப்புணர்வு கருத்தரங்குகள், மேடை நிகழ்ச்சிகள் மற்றும் சமூக பிரச்சனைகள், கல்வி சுத்தம் முதலியன பற்றிய விழிப்புணர்வை உருவாக்க ஊர்வலம் மேற்கொண்டனர். டெங்கு காய்ச்சல் பற்றிய விழிப்புணர்வு ஊர்வலம் மேற்கொண்டனர். பாரத சாரண சாரணியர் இயக்கம் தேசிய முகாம். பாரத சாரண சாரணியர் இயக்கம் சார்பாக தேசிய அளவில் பயிற்சி முகாம் 1/10/2023 முதல் 16/10/2023 வரை மத்திய பிரதேசத்தில் நடைபெற்றது. இந்த முகாமில் SM சஞ்சய், சாய் சஞ்சீவ், இனிஸ், பவித்ரா, ஆத்திஃப் ஆகிய மாணவர்கள் சிறப்பான முறையில் பங்கேற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். அவர்கள் மத்திய பிரதேசம், டெல்லி, பார்லிமெண்ட், பிரசிடென்ட் ஹவுஸ் போன்ற பகுதிகளை விசிட் பண்ணி நேரடியாக அனுபவங்களை பெற்று வந்தார்கள் என்பதை இங்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பெஸ்ட் டீச்சர் அவார்ட். We are elated to share the joyous news that our esteemed Sri Gurukulam institutions has been a witness to remarkable achievements. The best principal and two pillars of our educational community, Mr. P. Chandrasekharan, Principal, Mrs. S. Tamil Chelvi, PGT in Tamil, and Mr. S. Sanmugasundaram, PGT in Maths, have been honored with the prestigious Best Principal and Best Teacher awards respectively by Karpagam University. The awards recognize their dedication. Thank you very much. The awards recognize their dedication, exemplary leadership and outstanding contributions of our leading institution with vision and excellence. Next, skill training. It is our one more innovative step towards shaping our children's personality. Communicative training is provided with the many activities and the students are motivated with badges. Let me also tell you that we give equal importance for Hindi language also. Poem, proverb recitations are the few activities that are conducted in the assembly and motivated to speak in Hindi. அடுத்ததாக விழாக்கள் கொண்டாடுகின்ற நாட்களே மகிழ்ச்சியான நாட்கள். அவ்விழா காலங்களில் மாணவர்கள் மனம் நிறைந்த மகிழ்வோடும் உற்சாகத்தோடும் பங்கு கொள்கிறார்கள். சர்வதேச யோகா தினம் 2023 ஜூன் 21ஆம் நாள் சிறப்பாக நடைபெற்றது. ஞான முதுநிலை பேராசிரியர் திரு ஆர் முருகேசன் சிறப்பு சிந்தனையாளராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். பெண்கள் விடுதி திறப்பு விழா 14/7/2023 அன்று கணபதி ஓமம் நடத்தி திறப்பு விழா நடைபெற்றது. இந்த பூஜையில் பள்ளியின் அனைத்து நிர்வாக இயக்குநர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 15/7/2023 அன்று கல்வி வளர்ச்சி நாள் கோலாகலமாக நம் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பாக செயல்பட்ட ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக பள்ளியின் தாளாளர், செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகியோர் பரிசுகள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி வாழ்த்தினர். 26/6/2023 அன்று மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தொடர் அங்கீகார ஆணை வழங்கி சிறப்பித்தார். இவ்விழாவில் நமது பள்ளியின் தாளாளர் உயர் திரு SM ஜெகதீசன் அவர்கள் கலந்து கொண்டு அங்கீகார ஆணையை பெற்று வந்தார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கோளரங்கம் மற்றும் முப்பரிமாண காட்சிகளை மாணவர்கள் ஆர்வமாக கலந்து கொண்டு திரையின் வாயிலாக விஞ்ஞான காட்சிகளை உற்சாகத்தோடு கண்டுகளித்தனர். குழந்தைகளே கொண்டாடக்கூடிய செல்வங்கள். ஒரு நாட்டில் குழந்தைகள் போற்றப்படுகின்ற பொழுதுதான் அந்நாடு வளம் பெறும். அத்தகைய தினமான குழந்தைகள் தின விழா அன்று நம் பள்ளியின் தாளாளர், செயலாளர் மற்றும் பொருளாளர், முதல்வர் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் அனைவரும் குழந்தைகளை வாழ்த்தி மகிழ்ந்தனர். எம் பள்ளியில் செப்டம்பர் 5/9/2023 அன்று காலை 10 மணி அளவில் கோகுலாஷ்டமி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் அனைத்து மாணவர்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். எம் பள்ளியில் உலக சாரணர் தினம் ஆகஸ்ட் 1/8/2023 அன்று கொண்டாடப்பட்டது. இவ்விழா கொண்டாடுவதின் நோக்கம் ஜாதி மத வேற்றுமை கடந்து சகோதர மனப்பான்மையுடன் சமூகத்தை அணுகுவதற்கான நல்ல பண்பாட்டினை மாணவர்களுக்கு கற்றுத்தருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மஞ்சள் என்பது நம்பிக்கை, மகிமை, சூரிய ஒளி மற்றும் மகிழ்ச்சியின் நிறம். எம் பள்ளியில் ஆகஸ்ட் 7/8/2023 அன்று மஞ்சள் தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழா கொண்டாடுவதின் நோக்கம் மாணவர்களின் சிறந்த திறன்களை வளர்ப்பதற்காகவும் ஒற்றுமையை பேணுவதற்காகவும் எங்கள் குட்டி தேவதைகளின் மீது மஞ்சள் நிறத்தின் தாக்கத்தை திரையில் பார்ப்பது போல உண்மையில் ஒரு காட்சி விருந்தாக இருந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக Teachers Day was celebrated with great excitement. A special assembly was conducted and our students spoke about the importance of this day.
They concluded that a teacher plays a vital role in molding the character and shaping the future of a student. Our management honored the teachers by giving a compliment. As a part of learning, educational trips were organized for all the students to various places like Kerala, Chotanikarai Temple, Wonderla, boating, Malapula Dam, Thrissur Zoo, Guruvayur Temple, Elephant Sanctuary, ISKCON Temple in Bangalore. In such trips, the trips were well enjoyed by our students under constant guidance of the teachers. We believe that the quality of our thinking determines the quality of our mind and success. Some milestones have been achieved and many goals have to be reached. We at Sri Gurukulam will continue our unceasing efforts to mold the young minds into well-balanced personalities with confidence and zeal befitting the standard of education with your continuous support and encouragement. We wish to dedicate all our achievements to the committed effort of a committed team called Sri Gurukulam family. We humbly salute our visionary leader and seek the blessings of the Almighty to guide us in all our endeavors. I would like to conclude by quoting Sri Gurukulam creates leaders. Once again, I would like to highlight Sri Gurukulam creates leaders. We see a potential leader in every child studying in Sri Gurukulam. We hope to tap each one's potential for their benefits. I hope you all enjoyed it and it was insightful. I would like to thank all the members of the management, staff members and helpers who have been the reasons why we have been able to organize this event today. A special thanks is extended to our dignitaries for gracing this occasion. Thank you very much for one and all present here. Thank you. Thank you, sir. It was an information. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். தமிழர்களின் உயரிய பண்பாடுகளில் ஒன்று நன்றி செலுத்துதல். அவ்வகையில் இவ்விழாவினை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி செலுத்துவது எனது தலையாய கடமையாகும். நமது பள்ளியின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கும் முனைப்புடன் உறுதியாக செயலாற்றும் நமது பள்ளியின் தாளாளர் உயர் திரு டாக்டர் SM ஜெகதீசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் உயர் திரு K சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் பொருளாளர் உயர் திரு K புகழேந்தி ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களது அழைப்பினை ஏற்று சிறப்பு விருந்தினராக வந்திருந்து சிறப்புரை ஆற்றிய தனியார் பள்ளியின் மாவட்ட கல்வி அலுவலர் உயர் திரு P ரவிச்சந்திரன் MA M.Ed M.Phil ஐயா அவர்கள் தனது உரையின் மூலம் மாணவர்களுக்கு நல்லதொரு கருத்தினை எடுத்து கூறியமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவர்களின் நலனே தனது நலன் என கருதி ஆசிரியர்களாகிய எங்களை வழிநடத்தி செல்லும் நமது பள்ளியின் முதல்வர் திரு P சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இவ்விழாவினை சிறப்பித்த ஸ்ரீ குருகுலம் பப்ளிக் பள்ளியின் முதல்வர் திருமதி SM கவிதா அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர்கள் பணியை அர்ப்பணிப்புடன் செய்து கொண்டிருக்கும் எம் பள்ளியின் இருப்பால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளியின் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்விழாவின் பார்வையாளர்களுக்கும் மற்றும் எங்கள் பள்ளியும் நாடியுமாக விளங்கும் எம் மாணவ மாணவிகளின் பெற்றோர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாம் வருங்கால மன்னர்களாம் இவ்விழாவின் நாயகர்களான எம் பள்ளியின் மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இவ்விழாவின் இச்செவ்வனே நிறைவேற அயராது பணியாற்றிய விழா குழு அலுவலக பணியாளர்கள், மேடை அமைப்பாளர்கள், ஒளி அமைப்பாளர்கள், வாகன ஒழுங்கமைப்பாளர்கள், தூய்மை பணியாளர்கள், உதவி பணியாளர்கள் மற்றும் அனைத்து நிலை பணியாளர்களுக்கும் நம் பள்ளியின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இவ்விழா சிறப்புடன் நடைபெற உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எம் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த். Thank you, ma'am.